ஒரு இளைஞருங்க கட்சியை வளர்க்கணுன்றது அவரோட ஒரே நோக்கம். அதை கெடுக்கிற வேலையை ஏன் இவ்வளோ பேர் செய்றீங்க சேர்ந்து? ஃபெயிலியர்ன்றாங்க, அவங்களால எந்த பாதிப்பும் இல்லைன்றாங்க. அவரை காரணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உங்க கட்சியை வளர்த்தது ஒரு பாவமா? பொறுப்பு ஏன் எடுத்தாங்க? நம்ம பிஜேபியோட விஷயம் என்ன? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தானே. இன்னைக்கு என்னவா இருக்கு? பார்ட்டி வித் பாலிடிக்ஸ். ஊறப்பட்ட அரசியல், உள்ளடி அரசியல்கள். சட்டமன்ற தேர்தல்னாலும் அதே பிரதர் தான், நாடாளுமன்ற தேர்தலும் நீங்க தான். அப்ப தொண்டை எங்க? நீங்க ஒருத்தர் வளர்த்த ஒருத்தருக்கு இவ்வளவு நீங்க சதி வேலை செய்யும் போது ஒருத்தருக்கு மாற்று சிந்தனை வரவே கூடாதா? ஐபிஎஸ் ஆபீசருக்கு அந்த நிலைமை, நம்ம யாரு? இந்த ஆபீசருக்கு இந்த நிலைமை. அப்ப நம்மளை போன்ற தொண்டர்கள் இந்த கட்சி என்ன செஞ்சிடும்? தலைவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு தலைவர் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி வசப்பாடுறது, அவங்க ஃபெயிலியர் லீடர்னு சொல்றது, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு கம்பு சுற்றி எத்தனை நாள் நீங்கள் காலம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக எல்லா இன்டர்வியூவிலும் மைக்கு கொடுத்த உடனே அவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், அவர் அதை பண்ணல, இதை பண்ணல, பாட்டு பாடுறது யாரு? புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் மைக் எடுத்தாருன்னா இன்னைக்கு பல பேர் அட்ரஸ் எல்லாம் போயிடும். உண்மையாவே சொல்றேன், விஜயனுக்கு ஈக்குவலான செல்வாக்கு, விஜயனுக்கு ஈக்குவலான ஈர்ப்பு சக்தி ஒரு சாமானியனுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. என்னுடைய மாநில தலைவர் அந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை ஏடிஎம்கே பத்தி சொல்றாரு. அவர் தீர்க்கதரிசி, ஏடிஎம்கேக்கு 4வது இடம்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வீத லீடர்ஸ் உறுப்பினர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள். வணக்கம். பாஜகலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. முதல்ல ஏன் வெளியில் வந்தீங்க? தொண்டர்கள்கிட்ட இருந்து ஒரு கட்சி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு கட்சி அவுட் ஆஃப் நெட்வொர்க் ஆயிடுச்சு. மொத்தத்தில் அந்த கட்சி இன்னைக்கு அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. ஒரு ஃபோன் எப்படி அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆனால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாதோ, அதுபோல் ஒரு கட்சி அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆன பிறகு அந்த கட்சியில் பயணிக்கிறதுல என்ன பயனுன்னு தெரியல. தேர்தலுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சி எடுத்த நடவடிக்கை ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க செய்த தவறுக்கு இன்று அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. தனக்கு தானே ஆறுதல் சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி செய்த தவறு என்னவா? ஒரு கட்சி 2020க்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சியானு கூட தெரியல. அப்படியே ஒரு கட்சியை தெரியப்படுத்தி அதை இவ்வளோ பெரிய வேலைப்பாடுகளை செய்து அந்த கட்சியை ஒரு லைம்லைட் கொண்டு வரது எவ்வளோ பெரிய விஷயம். 2014 2 எம்பி, ஒன்று அன்புமணி ராமதாஸ், இன்னொன்று பொன்னார் அவர்கள் ஜெயிச்சிருந்தார் கன்னியாகுமரியில். ஸோ அப்போ 2 எம்பி ஜெயிச்சிருந்த காலம் போய் நம்ம 2020க்கு பின்னாடி தான் ஒரு கட்சியை லைம்லைட்டு கொண்டு வரோம்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த வாதமே தவறான வாதமாக இருக்காதா சார்? ஒரு கட்சி வெற்றின்றது செகண்டரி. அந்த கட்சி வெற்றி பெற்றது, ஆனால் லைம்லைட்ல இருந்துச்சா? பேசு பொருளாக இருந்துச்சா? ஒரு எதிர்கட்சியாக மக்களால் பார்க்கப்பட்டுச்சா? ஒரு காம்பினேஷன் அந்த நேரத்தில் விஜயகாந்த் இருந்தார். அந்த நேரத்தில் மோடி அவர்கள் புதிதாக பிரதமர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுறாரு. அந்த ஒரு வேவில் கிடைச்ச ஒரு வெற்றி அது. ஆனால் அதுக்கப்புறம் வந்த சினாரியோலாம் வேற. 2020 வரை அந்த கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்றது நிஜமாவே யாருக்குமே தெரியாது. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது தெரியுமா? இல்லை புது கட்சி எங்கே போய் சேர்ந்தாங்களா? அதே 10 பேர் இருந்து 10 பேர் நிகழ்ச்சி பண்ணுவாங்க, 10 பேர் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு கொண்டு இருந்த காலம் போய் 2020க்கு மேலே ஒருத்தர் அந்த கட்சியை டெவலப் பண்ண முயற்சிக்கிறாரு. அந்த கட்சியை லைம்லைட் கொண்டு வராரு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் அந்த கட்சியால் மக்களுக்கு தெரியப்படுது. பிஜேபின்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் நிறைய அளவில் தெரியப்படுது. எல்லா பிரச்சனையும் முதல் ஆளாக போய் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்சி, ஒரு சின்ன குழந்தையாக இருந்த கட்சியை அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து அந்த கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை ஒரு இளைஞர் செய்கிறார். கர்நாடகாலேருந்து வராரு. இந்த கட்சி அவர் வரும்போது ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, இல்லை மக்களுக்கு தெரிஞ்ச கட்சியா? எதுவுமே இல்லையே. அப்புறம் உங்களை தேடி வராரு. தலைவர்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு தலைவர் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி வசப்பாடுறது, அவங்க ஃபெயிலியர் லீடர்னு சொல்கிறது, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லைன்னு கம்பு சுற்றி எத்தனை நாள் நீங்கள் காலம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க பிரதர். ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆச்சுன்றீங்க. பொன்னார் அண்ணனுடைய பணிகளை பற்றி பொதுமக்களுக்கு எந்த அளவு தெரியும் நினைக்கிறீங்க? இல்லை பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் பொதுமக்கள் சார்ந்து என்ன விஷயங்கள் 2020க்கு முன்னாடி இருந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவங்களா சொன்னாதான் உண்டு. ஆனால் ஒரு கட்சி பெரிய அளவில் ஒரு டெவலப்மெண்ட் பார்த்து நோக்கி போகும்போது ஒரு யங்ஸ்டர் அதை கொண்டு போகிறாருன்னா அவருக்கான விஷயங்களை சேர்ந்து தான் கொடுக்கணும். ஒரு கட்சி அவருக்கான லைம்லைட் கொடுத்துச்சு, அந்த கட்சி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுச்சு, அந்த கட்சி சரியான ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தது, அதற்கான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்குல்ல, அதற்கான ஆக்டிவிட்டி அவர்கிட்ட இருக்குல்ல. எண்மண் எண் மக்கள் யாத்திரை போல் ஒரு யாத்திரை பாரதிய ஜனதா கட்சி சக்ஸஸ்ஃபுல் யாத்திரை ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அது. பட்டி தொட்டியெல்லாம் போய் கிராமம் தோறும் கொடிகளை பறக்க வச்சு எங்கே ஒரு கட்சியை டெவலப் பண்ணுறது அதானங்க ஒரு விதம்.
ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு கட்சியை கையில் எடுத்து டெவலப் பண்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. அவங்க தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா, நீங்க ஓகே எண்மண் எண்மக்கள் யாத்திரை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட்டா பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து யாராச்சும் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ரிசல்ட் என்னவா இருக்கு? என்னவா சீட் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விய முன் வைப்பாங்கல்ல. இவங்க இருக்கும் போதுல என்ன கன்வெர்ட் ஆச்சு? என்ன தரப்புல இவங்கலாம் கேள்வி கேட்குறாங்க? ஃபெயிலியர்ன்றாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் இல்லைன்றாங்க. பிரதர், ஒரு கட்சி 0ல இருக்கு. நம்ம ரியாலிட்டி முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை 1, 2, 3 டெவலப் பண்றதுன்றது சாதாரண வேலை இல்லை. அதுவும் பெரிய பெரிய திராவிட கட்சிகள் இருக்கிற இடத்துல ஒரு மாற்று கட்சியாக வந்து மக்கள் பேசு பொருளா ஆச்சா இல்லையா? மாற்று கட்சியிலேருந்து உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்களா இல்லையா? இளைஞர்களை ஈர்ப்பு அந்த கட்சி பெற்றுச்சா இல்லையா? எல்லா விதமான நியூஸ்லையுமே பாரதிய ஜனதா கட்சியோட தலையீடு இருந்துச்சா இல்லையா? இதாங்க ஒரு வளர்ச்சி கட்சிக்கு. ஓட்டும் வெற்றியும் தான் ஒரு கட்சியோட வளர்ச்சி நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. சரி, அப்படியே ஓட்டும் வெற்றியும் தான் கணக்குன்னா அப்ப நீங்களாம் தலைவராக இருக்கும்போது என்ன வெற்றியை பெற்றுட்டோம், என்ன வாக்கு சதவீதத்தை பெற்றுட்டோம்? ஒண்ணுமே இல்லைல்ல. அரசியலுடைய உச்சம் என்னன்னா வெற்றியை பெறுறது. அதுதான் எல்லா கட்சிகளுக்குமான நோக்கம் அதுதான். அரசியலுடைய உச்சம் வெற்றி தான். ஸோ நம்ம அந்த அதிகாரத்தை அடையிறது தானே ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். நான் பெர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சிட்டேன், பெர்செப்ஷனாக பார்க்கும்போது இங்கே பிஜேபிக்கான ஒரு ஸ்பேஸை உண்டாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சரியான வாதமாக இருக்கும். சார், கட்சி எந்த ஸ்பேஸில் இருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கட்சி நாங்கள் என்ன ஆளுங்கட்சியாக இருக்க கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோமா? இல்லை எதிர்கட்சியாக இருந்த கட்சி இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் தோத்து வச்சா? சார், இட் இஸ் அண்டர் ஸ்க்ராட்ச். அந்த இயக்கம் இன்னைக்கு தான் எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய இயக்கமாக மாறுது. இன்னைக்கு தான் வந்து அது ஒரு பாசிட்டிவ் நரேஷன் போல கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பெரிய அளவு ஒரு மனுஷன் ஈடுபட்டார். ஒரு இளைஞர்க கட்சியை வளர்க்கணுன்றது தான் அவரோட ஒரே நோக்கம். அதை கெடுக்கிற வேலையை ஏன் இவ்வளோ பேர் செய்கிறீங்க சேர்ந்து? அப்படி தானே ஃபீல் ஆகுது. சரி, அவரை கார்னர் பண்ண வேண்டிய அர்த்தம் என்ன, அவசியம் என்ன? உங்கள் கட்சியை வளர்த்தது ஒரு பாவமா, குற்றமா? நீங்கள் உடனே வந்து இல்லை இல்லை அது வந்து இவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜால கிடைச்சிது, அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா மத்திய தலைமை அந்த அளவு உங்க மேலே நம்பிக்கை வச்சிருந்தது. சார், கன்வர்ஷன் என்ன சார்? கட்சி என்னவா இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, எந்த ஒரு தலைவர்களுக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கலாம் அண்ணாமலை அவர்களுக்கு. வந்தோடனே துணைத் தலைவர் பதவி, துணைத் தலைவர் பதவியை விட தாண்டி அடுத்த ஒரு வருட காலத்திலே பாஜகவுடைய தலைவர் பதவி எந்த தலைவருக்குமே கிடைக்காது. இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ இளம் வயதில் வந்து யாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்காது. இவ்வளோ கிடைச்ச ஒரு கட்சியை, இவ்வளோ கொடுத்துருக்க ஒரு கட்சியை நீங்கள் விட்டுட்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த இன்டென்ஷன் இருந்ததா? 2020 காலகட்டங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா கட்சிக்குள்ளே? அப்போது உங்களுக்கான நோக்கம் வந்து இந்த ஒரு 6 வருட காலங்களில் இந்த கட்சிக்குள்ளே பயணிக்கணும், இந்த கட்சி மூலமாக நம்ம பில்ட் பண்ணிக்கணும், நம்மளுடைய முகம் நல்லா வெளியில் தெரியணும், அதுக்கு இந்த கட்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்ததாக சமூக வலைதளங்களில் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எழுதுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, எங்களுக்கு வந்து நோக்கம் இருந்துச்சு, நாங்கள் பயங்கர பிளானிங்கில் வந்தோம். பொறுப்பூட்டி ஏன் எடுத்தாங்க? இல்லை, அண்ணாமலை அவர்கள் தான் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார். மாநிலத்தில் பொறுப்பூட்டு அவர் ராஜினாமா பண்ணல, கரெக்டாக சொல்லணும். பொறுப்பை விட்டு அவரை நீக்கியது ஏன்? புது தலைவரை நியமித்தது ஏன்? இது பதில் சொல்ல முடியுமா? சார், இன்னைக்கு நீங்கள் தலைவர்களோட பேச்செல்லாம் கேட்கவே வேண்டாம். அவங்க பேசக்கூடிய இடத்துல கீழே கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே பிஜேபியோட கண்டிஷன் நீங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சார், எப்படி ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஒரு சாரார் பக்கம் நிற்பாங்க அவங்க மேலே தப்பே இல்லைன்னா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? நான் எல்லா கேள்வியும் விட்டுறேன். எதுக்காக எடுத்தீங்க? ஏடிஎம்கேக்கு ஆகலான்னு நீங்கள் ஒரு தலைவரை பொறுப்பு எடுப்பீங்களா? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் ஏற்கனவே ஐடியா பண்ணீங்களா? அப்போ ஏடிஎம்கே வந்தால் ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய தலைவர், உங்கள் கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவர், ஒண்ணுமில்லாத கட்சியை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாக்கி வச்சிருக்கிறாரு. அவரை நீங்க பொறுப்பு விட்டு நீக்கிறீங்க, அவரை நீங்க ஓரம் கட்டுவீங்க, அவருக்கான முக்கியத்துவங்கள் எங்கும் கொடுக்க மாட்டீங்க. எங்க கட்சியை எந்த விதத்திலையுமே பயன் இல்லாதவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரனால கோவம் வருதுங்க. ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அவர் வந்து சேர்ந்த இடம் ஏது? நீங்க என்னவோ ஆளுங்கட்சியா இருந்தது போல, நாங்க என்னவோ ஒட்டுண்ணி போல உங்க கூட வந்து வளர்ந்தது போல பேசுறீங்க. எல்லா தரப்பு மக்கள் ஏற்கிற இயக்கமா பிஜேபி? மனசை தாண்டி சொல்லுங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் சார். இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் ஏதோ ஒரு ஃபேக்டரில் பிஜேபியை ஏற்றுக்காமல் இருந்தாங்களா இல்லையா? பிரச்சனைகள் போய் கொண்டிருந்ததா இல்லையா? நீட் பிரச்சனை வந்ததா இல்லையா? ஜிஎஸ்டி பிரச்சனை வந்ததா இல்லையா? இதையெல்லாம் கையாண்டது யார்? எனக்கு 2 கேள்வி இருக்குது. அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு பொறுப்பை விட்டு தூக்குனாங்க அண்ணாமலை அவர்களை அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக நான் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சேன் அப்படின்னா இந்த கூட்டணி நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. இந்த மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது வெங்காய மாதிரினா யாரையும் இந்த கட்சியில் பிடிச்சி உட்கார வைக்க முடியாது அப்படின்னு ஒரு வருட காலத்திற்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஸோ அவர் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசிட்டே வர்றாரு. நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா நான் இருக்க மாட்டேன், கூட்டணி வச்சிங்கன்னா நான் இருக்க மாட்டேன். ஒரு மெயின் ஃபோர்ஸ் கூட நம்ம கூட்டணி போகும்போது அப்போது இவரே தான் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இரண்டாவதாக, இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனிச்சு கலங்காணிச்சு அப்படின்னா
எத்தனை இடங்கள்ல அவங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக மாதிரியான ஒரு மெயின் ஃபோர்ஸ் கிட்ட நீங்க கூட்டணி வச்சிருக்கும் பொழுதே இன்னைக்கு ஒரு சீட்ல தான் வெற்றி பெற முடிஞ்சுச்சு. அதிமுக மாதிரியான ஒரு மெயின் ஃபோர்ஸ் இல்லாத ஒரு களத்தை பாஜக இங்க சந்திக்குது அப்படின்னா, பாஜகவிற்கான ஒரு ஸ்பேஸே இல்லாத ஒரு இடமா தானே இருந்திருக்கும் இந்த 2026 தேர்தல். இதுவரையிலும் என்ன சார் ஸ்பேஸ் உங்களுக்கு இருந்துருச்சு? இப்போ நீங்கள் செய்தியில் வர்றது யாரால? இப்போ உங்கள் கட்சி பேசு பொருளாக்குறது யாரால? அந்த நிதர்சனத்துக்கு வாங்க சார். நான் கேட்கறது ஒரு கேள்வி பிரதர். அவர் இருந்தார், அவர் தனியாக நிற்க சொன்னார், நின்னா நீங்கள் என்ன ஓட்டு வாங்கியிருப்பீங்க? சரி, இப்போ அப்படி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், மெயின் ஃபோர்ஸ் என்ன ஓட்டு வாங்கிட்டோம்? சீட் எப்படி சார் வாங்கணும் நம்ம சரி, முதல்ல? இவ்வளவு பெரிய விஜய் வேவ்ல ஒரு சீட்டு கிடைச்சதுங்கிறதே பெரிய விஷயம் தானே. விஜய் வேவ் வந்து மாநிலம் முழுக்க இருக்கு. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவரே தோத்து போயிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இங்க ஒரு சீட்டு கிடைச்சதுங்கிறது பெரிய விஷயம் தானே. நீங்க தனிச்சு நின்று இதை விட பெரிய அடிலாம் வாங்கியிருக்கோம் நான் ஒன்று சொல்ல பாஜக. தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் செய்யுது. இப்போ நீங்களும் அதற்கான வேலையை தான் முன்னெடுக்கிறீங்க. நான் பேசுறது ஒரு விஷயம்தான். நமக்கு இழக்கிறதுக்கு தமிழ்நாட்டு எதுவும் இல்லை, அது உண்மையா இல்லையா? ஏன் ஒரு தனித்து நின்னா சார் ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். ஒரு கட்சி எதை நோக்கி வருது சார்? நம்ம பிஜேபியோட விஷயம் என்ன? பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தானே. இன்னைக்கு என்னவா இருக்கு? பார்ட்டி வித் பாலிடிக்ஸ் சார். ஊறப்பட்ட அரசியல், உள்ளடி அரசியல்கள், இது ஒரு இயக்கத்தை வளர்க்குமா? பீகார்ல நிதிஷ்குமார் எத்தனையோ தடவை பிஜேபியோடைய காலவாரி இருக்காரு. பிஜேபி முதுகுல குத்தி இருக்காருலாம் சொல்லப்பட்ட நிதிஷ்குமார் அவர்கள் கூட கூட்டணி வச்சுச்சு. மெஹபூப் முக்தி கூட கூட்டணி வச்சிருக்கு ஜம்மு காஷ்மீர்ல. மகாராஷ்டிரால அஜித் பவார் கூட கூட்டணி வச்சிருக்காங்க என்சிபி கூட. ஆந்திர பிரதேஷ்ல டிடிபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்படி எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. சோ இங்க தமிழ்நாட்டுல மட்டும் நான் தனிச்சு கலங்கானுவேன் அப்படின்னா பிஜேபிக்கான ஸ்பேஸ் என்ன? பயன் என்ன? இப்ப மட்டும் பிஜேபியோட ஸ்பேஸ் என்ன? இன்னைக்கு ஏடிஎம்கேவை நம்பி போனீங்க, ஏடிஎம்கே 27 சீட் வாங்கினீங்க. அண்ணாமலை ஒருத்தர் தான் பிரச்சனைங்க, இல்லைன்னா பெரிய மாஸ் வெற்றி. என்ன ஆச்சு? தொண்டர்களின் மனநிலை புரியாம, தமிழ்நாட்டினுடைய நடைமுறை தெரியாம புரியாம ஒரு காலம் பிஜேபிக்கு கால் ஒண்ண முடியாது. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி பார்க்கணும்? நீங்க அந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்டா அப்ப நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். ஒரு எலெக்ஷனுக்காக நீங்க ஒரு தலைவரை தூக்கிட்டு இன்னொருத்தரை மாற்றும் பொழுது நீங்க மாத்தி போட்டீங்க தலைவரை, அப்ப மாத்தி ஓட்டு போறது தப்பு இருக்கு. எலெக்ஷனுக்காக நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு புரிதல் தான். அண்ணாமலை அவர்கள் மாத்துவதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அண்ணாமலை மாத்துறதுக்கான ஒரே காரணம் ஏடிஎம்கே சொல்லிச்சுன்னு மாத்தணும். யார்? எடப்பாடி சொல்லியிருக்க போறாரா? எடப்பாடிக்கு என்ன தேவை இருக்கு? எடப்பாடி அவர்கள் தான் இன்னைக்கு ஏடிஎம்கே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இன்னைக்கு அவர் ஏடிஎம்கே உடைய ஃபேஸ் ஆஃப் த இதா சார். நான் ஒன்று சொல்றேன் சார். இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏடிஎம்கே எதிராக இருக்கும்போது பாஜக எப்படி திட்டினாங்க? எஸ்டிபிஐ கூட்டத்தில் பாஜகவை என்னன்னு சொன்னாங்க? இனி இந்த கூட்டணியோட போவே மாட்டோம், கூடா நட்புன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே கூட்டணி வரும்பொழுது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. அப்போ எங்களுடைய மாநில தலைவர் அந்த காலகட்டத்தில் ஒரு வார்த்தை ஏடிஎம்கே பற்றி சொல்றாரு. அவர் தீர்க்கதரிசி. ஏடிஎம்கேக்கு 4வது இடம்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? பெரிய 3வது இடம். என்ன ஆறுதல் பரிசா? ரன்னர் அப்பா 47 சீட் பெற்றிருக்காங்க சார். தமிழகத்துல அவங்க தான் 3வது பெரிய கட்சியா இருக்காங்க இன்னைக்கு. சொல்லிக்க வேண்டியதுதான் சார். ஓகே, இன்னைக்கு மக்கள் மனசுல இது எக்ஸிஸ்ட் ஆகல. ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சரியாயிருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷன் அவர் எடுத்த எல்லா வியூஸுமே கரெக்ட்னு தோணுது சார். ஒரே ஒரு ஃபேக்டரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கிறோம். ஏடிஎம்கே சொல்லிச்சுன்னு ஒருத்தரை நீங்க மாற்றும் பொழுது அந்த தொண்டர்கள் மாத்தி ஓட்டு போட்டா நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்ப ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லைங்க. நான் அதை ஒரு சர்க்கசமா கேட்கிறேன் உங்ககிட்ட. அது நியாயமா? அந்த தலைவர் உங்க கட்சியை வளர்த்ததை தாண்டி என்ன பாவம் பண்ணார் அவரை நீங்கள் நீக்கினால் அப்ப தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஐபிஎஸ் ஆபீசருக்கு அந்த நிலைமை, நம்ம யாரு? இந்த ஆபீசருக்கு இந்த நிலைமை. அப்ப நம்மளை போன்ற தொண்டர்கள் இந்த கட்சி என்ன செஞ்சிடும்? இதுவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொண்டனுக்கு சீட்டு வழங்கி இருக்கிறதா? நான் கேட்கிற தொண்டர், ஏன்னா அவங்க எல்லாமே தலைவர்கள். நான் உங்களுடைய வாதத்துக்கே வரேன். ஸோ இன்னைக்கு என்ன சொல்றீங்க? நிறைய பேர் சமூக வலைதளங்கள் எழுதக்கூடிய ஆட்கள், தமிழிசை அவர்கள் கொடுத்த நேர்காணலாக இருக்கட்டும், வானதி அவர்கள் கொடுத்த நேர்காணலாக இருக்கட்டும், இவ்வளவு முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி 2024 வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. இந்த அளவுக்கான முரண்பாடுகளை அண்ணாமலை ஆதரவாளர்கள் வச்சுக்கிட்டு 2026 தேர்தலில் எப்படி வேலை பார்த்துருப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு? நல்ல கேள்வி. 1000 மன கஷ்டம், 1000 மனசு சங்கடம், பெரிய மன உளைச்சல் இந்த தொண்டர்கள் இருந்தது 100க்கு 100 உண்மை. சரி, ஏன் இப்போ ஒரு தொண்டன் கூட அண்ணாமலை திட்டல, அண்ணாமலை எதிராக பேசல? அதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. ஒருத்தர் செய்த தப்புன்னு நீங்க சொல்ற வாதப்படி இருக்கட்டுமே, அந்த கட்சியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அதை யூஸ் பண்ணி ஒரு லைம்லைட்டுக்கு வந்தாரு, அதை வச்சு ஒரு அஜெண்டா போட்டாரு. ஏங்க, நீங்க ஒருத்தர் வளர்த்த ஒருத்தருக்கு இவ்வளவு நீங்க சதி வேலை செய்யும்போது ஒருத்தருக்கு மாற்று சிந்தனை வரவே கூடாதா? தமிழக மக்களுடைய ட்ரெண்டுக்கு பிஜேபி நீங்க இல்லங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய தமிழக பாஜக இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த நபர்கள், தலைவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே பண்ண அதே விஷயத்தை இன்னைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களும் பண்ணியிருக்காங்க 2026 தேர்தல். அப்படின்னா அவங்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் இல்லாமல் போயிரும்ல. நமக்கு வந்து தலைவர் சொல்லிட்டாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் 91 இடங்களை பிரச்சாரம் பண்ணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. அப்போ உங்க தலைவர் சொன்னதையே நீங்க மீறி இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது? தலைவரும் சரி, நாங்களும் சரி, அதாவது இன்னைக்கு வந்து அவங்களுடைய இயலாமையை சொல்றதுக்காக அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாங்க.
நாங்கெல்லாம் பிஜேபிக்கு தாங்க ஓட்டு போட்டோம், பிஜேபிக்கு தாங்க வேலை பார்த்தோம். நான் மயிலாப்பூரில் வேலை பார்த்தேங்க. எல்லா நிர்வாகிகளும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தொகுதிகளில் வேலை தாங்க பார்த்தோம். இருந்த இடத்திற்கு கடைசி வரை விசுவாசமாக தாங்க இருந்தோம். நான் இருந்த கட்சி இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ வலிக்கும். ஆனால் ஒரு தொண்டருடைய வழி அந்த கட்சி புரிஞ்சிக்கலையே. தொண்டர்களுடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்னங்க மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியும்? ஒரு கட்சி எதுவாக செல்லணும், எதுவாக பயணிக்கணும், இன்னைக்கு என்னவா பயணிக்கிறாங்க? நீங்கள் எங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறீங்க, ஒரு முக்கியமான இடத்துல போய் அங்கேயும் பேசுகிறீங்க. அப்போ தொண்டர்லையே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற லீடர்ஸ்லாம் நீங்கள் ஏடிஎம்கே திட்டினீங்களா இல்லையா? டிஎம்கே திட்டுறீங்களா இல்லையா? நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே போய் துண்டை போடுறீங்க, வெளியே வந்து தொண்டர்கள் எங்கள் தலையில் துண்டை போடுறீங்க. அப்போ தொண்டருடைய நிலைமை சார், பார்ட்டி வந்து கேடர்ஸை பேஸ் பண்ணியிருக்கணும் சார், லீடர்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இன்றைக்கி அண்ணாமலை அண்ணே வெளியே வந்திருக்காரு. எதற்காக இவ்வளவு பேர் தன்னெழுச்சியாக வராங்க? ஒரு அறிக்கை கொடுத்தாரா தலைவர்? பிஜேபிக்காரங்களாம் வந்துருங்கன்னு சொன்னாரா? இல்லை பிஜேபிக்காரங்க மட்டும்தான் வாங்கன்னு கெஞ்சினாரா? அறிக்கை கொடுத்தாரா? ஏன் இவ்வளோ தன்னெழுச்சியாக வெளியே வராங்க? ஒரு கட்சியை ஆரம்பிக்காத ஒரு கட்சிக்கு 18,50,000 உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்தாங்க? பதில் இருக்கு. இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு மாற்று அரசியலை முன்வைக்க போகிறோம், அதாவது இனிமேல் நீங்கள் அரசியல் இயக்கமாக வரும்பொழுது இங்கே தமிழகத்தில் மாற்று அரசியலை முன்வைக்க போகிறோம், நாங்கள் தான் மாற்ற வரப்போகிறோம், இனி விஜய் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் தான் களம் அப்படின்னு தான் வரப்போகுது, 2031 விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போது நம்மளுடைய சண்டை எல்லாமே எங்கே இருக்கணும்? ஆளுங்கட்சி கூட இருக்கணும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தமிழக பாஜக கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக வரும்பொழுதும் கூட இங்கே தமிழக பாஜக வர்சஸ் விஜய் லீடர்ஸ் தானே வரும். எப்படி விஜய் வர்சஸ் அண்ணாமலை? தயவு செய்து நாங்கள் சண்டைக்கு போகவே இல்லை. தொடர்ச்சியாக எல்லா இன்டர்வியூவிலும் மைக்கு கொடுத்த உடனே அவர் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், அவர் அதை பண்ணல, இதை பண்ணல, பாட்டு பாடுறது யாரு? நாங்களா? அந்த தலைவர்கள் என்று நாங்கள் எல்லாம் நம்பி பயணித்தவர்கள் அப்படி பேசும்பொழுது எதிர்வினை கொடுக்க தான் நாங்கள் செய்வோம். ஒரு கவுண்டர் இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, எப்படிங்க அமைதியாக இருக்கிறது? சரி, அண்ணாமலையை நம்பி இந்த இயக்கம் இல்லை, இவ்வளோ கர்ஜிக்கிறீங்களே. ஆர்ப்பாட்டத்திலையும் இப்போ நடந்தது யோகா நிகழ்ச்சியில் உங்கள் சக்ஸஸ் என்னன்னு சொல்லவா? யோகா நிகழ்ச்சியில் ஒரு மாவட்டத்தில் 30 பேர் இல்லைங்க. ஆர்ப்பாட்டத்தை கொரோனா நேரத்தை மறக்கல போல யாரும். சோஷியல் டிஸ்டன்சிங் ஆர்ப்பாட்டம், 10 அடிக்கு ஒரு ஆள் நிற்கிறாங்க. இப்படி ஒரு ஒரு பின்னடைவை அந்த இயக்கம் சந்தித்தது ஏன்? எதனால்? அப்போ ஏதோ ஒரு அணுகுமுறை சரியில்லை, ஏதோ ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி இந்த அளவு பின்னடைவுங்க. லீடர்ஸு பழி அரசியலை விடுங்க, நீங்கள் முதல்ல ஒரு நல்ல வழிக்கு வாங்க, ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் கொண்டு வாங்க. ஒரு லீடரை அகாமடேட் பண்ண முடியலைங்க உங்கள் கட்சியால், அப்புறம் எப்படிங்க கேடரை நீங்கள் அகாமடேட் பண்ணுவீங்க? அந்த லீடர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஒருத்தர் அந்த அளவுக்கு ஒரு மனநிலையோட ஒரு கட்சிக்கு வராருன்னா எந்த அளவு ஒரு சர்வீஸ் மோட்டிவ் அவருக்கு இருந்திருக்கும்? அவரே நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வராருன்னா அப்போ அதோடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்சியினுடைய போக்கை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, பயணம்ன்றீங்க சார், வழி இருந்தால் சார் பயணம் பண்ண முடியும். முட்டு சந்து சார், அது முட்டு சந்தா இருக்கிற இடத்துல எப்படி சார் பயணம் பண்ண முடியும்? சட்டமன்ற தேர்தல்னாலும் அதே பிரதர் தான், நாடாளுமன்ற தேர்தலும் நீங்கள் தான், கவுன்சிலருக்கும் நீங்கள் நிற்கணுமான்னு யோசிப்பீங்க. அப்போ தொண்டை, அப்போ நான் எப்படி நிற்கிறது சார்? நீங்கள் சீட்டு தாங்க தராம போங்க. சட்டமன்ற தேர்தல் லீடர்ஸ்க்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? எத்தனை சீட்டு எத்தனை தொண்டத்தை கேட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க சொல்லுங்க? அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறாங்க இல்லைங்க, அவங்கவுங்க சீட்டு அவங்கவுங்க பாதுகாத்துக்கிறாங்க இல்லைங்க. எங்கள் தொண்டனை பார்க்காமல் எப்படிங்க 10 பேர் தலைவராக இருக்க முடியும் அந்த கட்சியில்? அந்த 10 பேர் தலைவராக இருந்தால் தொண்டன் எங்கே? தொண்டர்கள் ஏன் தன்னாக வெளியே வராங்க? ஏன் கட்சி தலைவர்கள் பேசினால் கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க? எல்லாமே வாரருமா? எல்லாமே வந்து பாட்டா? ஏங்க எங்களுக்குலாம் உணர்வே கிடையாதா? அப்போ நான் ஒரு கட்சி தொண்டன், நான் பேசுறதெல்லாம் என்னை வந்து ஃபேப்ரிகேட்டடா இல்லை செட் பண்ணி அமைச்சிருக்காங்களா? நீங்கள் உங்களை எதிர்த்து ஒரு கிரிட்டிசிசம் கேட்டால் அதற்கு பதிலை சொல்லுங்க, தர்க்கம் பண்ணுங்க. அதை விட்டுடுறீங்க, சாணியை கடிச்சிட்டு ரெடியாக நிற்கிறீங்க, யாராக வந்தால் ஊற்றலான்னு. இது என்ன போக்கு? வீத லீடர்ஸ்க்கான ஸ்பேஸ் என்ன இருக்க போகுது 2031? ஏன்னா இன்றைக்கு அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் இருக்குது, திமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் இருக்குது. இங்கே பார்த்தா தாவேக்கா இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க 2 வருடங்களில். வீத லீடர்ஸ்க்கான ஸ்பேஸ் என்னவா இருக்க போகுது? தாவேக்கா இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருச்சு. ஆப்வியஸாக ஆளுங்கட்சியை புதுசுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ என்ன கேள்வி கேட்ட முடியும் தாவேக்காவை? திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான பேசினாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசம்பிளியை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஆட்கள்லாம் நிறைய பேர். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரால்லாம் பார்த்தீங்களா? என்னங்க பேச முடியும்? கடந்த 5 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? கடன் வாங்கினது யார்? இவங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி வச்சது யார்? இவங்க. அதே போல் இன்றைக்கி சாராய ஊழல் அவ்வளோ நடந்துச்சு, அதுக்கு காரணம் யார்? இவங்க. இன்னைக்கு கனிம வள ஊழல் நடந்ததுக்கு காரணம் யார்? இவங்க. இவங்க என்ன கேள்வி எடுத்து கேட்க முடியும் தாவேக்காவை? ஆனால் இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் இன்னைக்கு மக்கள் 75 சீட்டு கொடுத்தாங்க அந்த கூட்டணிக்கு. ஷோ கடவுளே, மக்களுடைய மனநிலை இந்த எலெக்ஷனில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உண்மைதான். இன்றைக்கி பெரிய அளவில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது சார். 5,000 தராங்க, 10,000 தராங்க, நீங்கள் ஓட்டு போட மாட்டிங்களா சொல்லுங்கள்?
இன்னைக்கு பணத்தால மக்களை விலை பேசி ஓட்டு வாங்கி ஒரு கூட்டம் இன்னைக்கு எனக்கு 75 சீட் ஒரே ஒரு வாங்கிட்டனால கேள்வி. இல்ல நான் கேட்கிறேன் 75 சீட் ஜெயிச்சதுனால அந்த கட்சி நியாயமான கட்சி நினைக்கிறீங்களா? அந்த கட்சி ஊழலே செய்யலன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது தப்புன்றது நான் சொல்லக்கூடாதா? அந்த கட்சி என்ன கேள்வியை தாவேக்கா வேணும்னு கேட்க முடியும். ஏங்க மாசம் 2500 ரூபா ஏங்க தரல கேட்க முடியுமா? ஏங்க தாய்மாமா சீரு நீங்க ஏன் தரல கேட்க முடியுமா? ஏதோ சூப்பர் 6ன்றாங்க, ஏதோ சிலிண்டர் தரலன்னு கேட்க முடியுமா? நீங்க எதுவுமே தரலன்னு தான் இன்னொரு கட்சி ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க சரி, கேட்ட அந்த கேள்விக்கு இடத்த பதில் அந்த இடத்த அதிமுக நிரப்ப நீங்க போறாங்க. என்னத்தை நிரப்புறது? அதிமுக அவங்களே இன்னைக்கு கட்சி இருக்குமா இருக்காதா? அதனுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்தான் கட்சி இருக்கா? கட்சி தொண்டர்கள் கட்சி இருக்காங்களா? 47 உறுப்பினர்கள் இருக்காங்க. என்ன அதிருப்தி ஆச்சு? என்னென்ன செய்திகள் போகுது? அவங்க கட்சி பிரச்சனை அட்ரஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்துல போகாத ஆட்களா? திருநாவுக்கரசு போனாரு, எத்தனை பேர் போயிருக்காங்க அந்த இன்னைக்கு கட்சியில? அதிமுக போயிருச்சுங்க, அதான் விஷயம். அப்போ வந்து அந்த பேர் இயக்கத்துல சில பேர் போனாங்க. இப்போ பெரும்பாலான ஆளுகள் போகக்கூடிய சூழ்நிலையில அப்போ அதிமுகவோட இருப்பு இல்லை. இப்போ நான் சொல்றேன் வீத லீடர்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு. தாவேக்காவை புதுசுன்னு மக்கள் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக எதிர்க்கட்சியான ஒரு புது கட்சி இருந்தால் தான் ஒரு அரசியல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு ரிஃபைன்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் நடக்கணுன்றது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் மைக் எடுத்தாருன்னா இன்னைக்கு பல பேர் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. இன்னைக்கு அவர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சாருன்னா பல பேர் இன்னைக்கு வழி தேடி ஓடுவாங்க. கேள்வி கணைகள் அப்படி இருக்குங்க. ஃபேக்ட்ஸ் டேட்டாஸ் அவரை தாண்டி ஒருத்தர் தமிழ்நாடு அரசியலில் பேச முடியாதுங்க. ஆளுங்கட்சியை முடுக்கி விடக்கூடிய ஒரே தகுதி பெற்ற இதே தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தான். இதே அண்ணாமலை அவர்களை நோக்கி போன தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு கேட்டீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இதே நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு சரியாக ஆட்சி பண்ணக்கூடிய நிர்வாக திறமை இல்லை, அவங்க கட்சியை ஒழுங்கா வழிநடத்தக்கூடிய அந்த நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே எடப்பாடி அவர்களுக்கு தானே ஓட்டுன்னு கேட்டாரு அண்ணாமலை அவர்கள். சார் கட்சிக்குள்ளே இருக்கும், நமக்கு ஒன்று எத்திக்ஸ் இருக்குது. அந்த கட்சி நம்மளை நம்பி பல பயணங்களில் பல விஷயங்களில் அந்த அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருந்திருக்கு. கட்சிக்கு விரோதமாக செயல்பாடு இருக்கின்ற வரை விசுவாசமாக இருக்கணுங்க. இவங்கள போல உள்ளே வச்சுக்கிட்டே வன்மத்தை தெளிக்கிறதா? கட்சிக்குள்ளே இருந்தவர்களும் ஒருத்தர் விசுவாசமாக இருந்தாருன்னு தான் பேர் வருமே தவிர நீங்கள் சொல்கிறது போல் போன மாதம் அவருக்கு ஏன் பேசுனீங்க, இந்த மாதம் எப்படி பேசுனீங்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் பெரிய அளவில் புரிதல் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு பாதையை எடுத்து பயணம் பண்ணார். அந்த பயணத்தால் எந்த பயனும் இல்லைன்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, தமிழக மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வீத லீடர்ஸ் என்று இன்று அண்ணாமலை அவர்களுடைய பயணம் தமிழ்நாட்டிற்கு பெரிய பயனுள்ள விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு சாதாரண ஆள் 18 லட்சம் பேர் சேர்க்குறாருங்க. எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க இது? இன்றைக்கி ஒரு பெரிய திரை வளர்ச்சி வச்சிருக்காரு, இன்றைக்கி 3 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காரு. நீங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்க சாமானியருக்கு 18 லட்சம் பேர், அது நிச்சயமாக 50 லட்சம் பேரை சாதாரணமாக வரும். ஒரு இயக்கமாக தொடங்க உள்ளார். மக்கள் பிரச்சனையை பேச தொடங்கிட்டாலே இன்றைக்கி எல்லா எதிர்க்கட்சியும் உதிரி கட்சியாக ஆயிரும். உண்மையான எதிர்க்கட்சியாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தொடங்கக்கூடிய இயக்கம் நிச்சயம் வளம் வரும் என்பதை மாற்றுகிறது. அண்ணாமலை அவர்களுக்கான ஐடியாலஜி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்க போகுது? முதல்ல தமிழ்நாடுனுடைய ஒரு ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சு தமிழ்நாடுனுடைய எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இயக்கமாக தான் நம்மளுடைய புது என்ன இயக்கம் நிச்சயம் எமோஷன் இருக்கும். என்ன? குறிப்பாக ஒரு ஜீவாதாரண உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதே போல் ஒரு மொழி விஷயத்தில் வந்தால் மக்கள் ரொம்ப அதில் தீர்க்கமாக இருப்பாங்க. முக்கியமான ஒரு மத்திய மாநில அரசுகள் தலையெடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம தீர்க்கமாக நம்ம மாநிலத்துக்காக நின்று பேசணுன்றதில் மக்கள் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதே போல் மத்திய அரசு தவறை செய்கிற நேரத்தில், மத்திய அரசு மக்களுக்கு எதிரான சில விஷயங்களை கொண்டு வர நேரத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜிடாக அதை அப்போஸ் பண்ணுன்ற எண்ணத்தில் தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே இருப்பாங்க. ஓகே, அப்போ 3 லாங்குவேஜ் பாலிசியை அண்ணாமலை அவர்கள் எதிர்க்க போறாரு. என்ன ஆஸ்பெக்ட்லன்னு கேளுங்க, அதுதான் முக்கியம். ஜென்ரலாக 3 லாங்குவேஜ் எதிர்க்கிறோமானா அது இல்லை. ஆனால் இவங்க ஒரு லாங்குவேஜை ஸ்டிக் ஆனாராங்க. அதை மாண்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நிச்சயம் எதிர்த்து பேசுவார். அதற்கான கவுண்டர் கொடுத்து லாங்குவேஜ் பாலிசியில் வீதலீடர்ஸ் இயக்கத்தினுடைய இது நிலைப்பாடு என்ன? சார் எங்களை பொறுத்தவரைக்கும் சார் 2 மொழி என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் செனாரியோ. 3வது மொழியாக நீங்கள் என்ன வேணால் படிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை வரவேற்கத்தான். இன்னைக்கு 3 லாங்குவேஜ் பாலிசியில் அப்படி தான் இருக்கு. இல்லை அப்படிதான் இருக்கு. policy ஆனால் இம்ப்ளிகேஷன் சொல்லுங்க. இப்போ நான் ஜெர்மனி கற்றுக்கணும், எங்கே வாதியார் எங்க சொல்லுங்க சார். ஜெர்மனி எங்க சார் வாதியார் இருக்காங்க, கற்றுக்கணும் சார். ஸ்பானிஷ் கற்றுக்கணும் சார். 3 லாங்குவேஜ் பாலிசியோடைய நோக்கம் என்னன்னா இந்திய மொழிகள் அதர் கண்ட்ரிஸோட இந்தியன் லாங்குவேஜஸ். இப்போ கேரளானா கேரளம் மலையாளத்திற்கும் தெலுங்குக்கும் ஆசிரியர்களை இவர்கள் நிர்ணயம் பண்ணுவாங்களா? அதற்கான வேலைப்பாடுகள் நடக்குதா? அதற்கான வேலைப்பாடுகளை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இல்லை நடக்குதான்னு கேட்குறேன் உங்களை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களோட நிலைப்பாடு என்னென்னு. இந்தியன் லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதற்கான ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டுருக்கா? அதுபோலலாம் ஒரு செய்கைகள் இருந்தால் வீத லீடர்ஸ் மும்மொழி வரவேற்குது. ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒருத்தவங்க படிக்கணும்னு நினைக்கிறது நாங்கள் எந்த விதத்தை தடுக்கிறதா இல்லை. இன்னொன்று இந்த திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே அரைச்சமாவை அரைக்கிறதுக்கு வீ லீடர்ஸ் வரலை. இப்போ தாவேக்கா திராவிடம் என்ன அரைச்சதோ அதையே தான் அரைக்கிறாங்க. அதே ஒரு சென்டர் அந்த ஃபார்மேட்டில் அதே ஒரு பேனரில் நிச்சயம் வீத லீடர்ஸ் இருக்காது. புதுமை மாற்றம்
ஒரு வளர்ச்சின்றதுக்கு தான் அந்த அண்ணாமலை அவர்கள் தேவை. நீங்க வந்து இங்க இருக்கிற அதே ஸ்டைலை ஃபாலோ பண்றதுக்கு நாங்க வரல, அதுக்கு நாங்க தேவையே இல்லை. தமிழ் தேசியம் பேச போறாரோ? தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் சீமான் இருக்காரு. தமிழ் உணர்வை பேசுவார், தமிழ் மொழியை பற்றி பேசுவார், தமிழர் பாரம்பரியத்தை பற்றி பேசுவார், எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு பேசுவார். இப்படி தமிழ் மக்களுக்காக அவங்க உணர்வுகளுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக வி த லீடர்ஸ் பயணிக்கும். இந்த பயணம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீட் தொடர்பான விஷயங்கள்லாம் எதிர்க்கிறாரு, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு பெர்செப்ஷனாக என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இங்கே வேற ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னா, திராவிட கட்சிகள் இங்கே என்ன அரசியலை முன்னெடுத்தாங்களோ அதே மாதிரியான அரசியலை இவரும் முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் வருது. ஸோ நீட்டையும் அவங்க எதிர்க்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தெரியுது மக்களுக்கு. சார், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எனிதிங் வி த லீடர்ஸ் அப்போஸ் பண்ணும். எந்த ஒரு ஃபேக்டர் மாணவர்கள் அஃபெக்ட் பண்ணுதா அதை நிச்சயம் வி த லீடர்ஸ் அப்போஸ் பண்ணும். மீனவர்கள் அஃபெக்ட் பண்ணுதா அதை நிச்சயம் வி த லீடர்ஸ் அப்போஸ் பண்ணும். விவசாயிகள் அஃபெக்ட் பண்ணுதா அதை வி த லீடர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து நாங்கள் கண்டெம் பண்ணுவோம். வி த லீடர்ஸோட நோக்கமே மக்கள் சார்ந்த அரசியல், மக்களுக்கான அரசியல். இது நாங்கள் இருந்த இடத்துல செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அப்போது இங்கே நீட் மாதிரியான விஷயங்கள், மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது வருங்காலத்தில். சார், மாணவர்களுக்கு பிரச்சனைனா அதை நிச்சயம் வி த லீடர்ஸ் சும்மா விடாது. ஆனால் அண்ணாமலையோட இயக்கம் சும்மா விடாது. எந்த தரப்பு மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆளாக வந்து நாங்கள் தான் நிற்போம். ஆளுங்கட்சிக்கு கேள்வி கணைகளை எழுப்பக்கூடிய ஒரே தகுதி இப்போ அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சிக்கு ஒன்று தான் இருக்குது. மற்றவங்களும் ஆல்ரெடி ஆண்டவங்க. சார், ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, வி த லீடர்ஸ் இயக்கத்திற்கு ஒருவேளை கொங்கு பகுதியில் அவங்களுக்கான பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கொங்கு பகுதியை சார்ந்தவர், அதனால் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். வட தமிழகமாக இருக்கட்டும், இங்கே சென்னை மாதிரியான ஏரியாக்கள், பெருநகரங்களில் உங்களுக்கான ஸ்பேஸ் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி கையாள போறீங்க அப்படிங்கிறது பிஜேபி கேட்குறீங்களோ? ஓகே, பாரதிய ஜனதா கட்சியில் போகிற போக பார்த்தா கொடி பிடிக்க 10 பேர் கூட இல்லாத சூழ்நிலை போய்கிட்டு அந்த சொன்னோடனே அதை ரிலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வி த லீடர்ஸ் சென்னைன்னு இல்லை, ஒரு பர்டிகுலர் பகுதி நீங்கள் கொங்கு பகுதின்னு கேட்குறீங்க. ஆல் அண்ட் ஆல் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. சார், ஒரே விஷயம் தான் சார், நான் எதுவும் மேக்கப் பண்ணிலாம் பேசலை சார். ஒரு தலைவர் பர்சனல் லைஃப்லேயும் நமக்கு ரோல் மாடலாக இருக்கார். ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக படித்து தன் காலால் தன் சுயமால் அவர் ஒரு முன்னேறி வந்தக்கூடிய சூழ்நிலை. அப்போ அவர் லைஃப்லேயும் ரோல் மாடலாக இருக்கார். பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வாங்க, ஒரு கட்சி ஸ்கிராச்சில் இருக்குது, அதை வந்து வளர்த்து இந்தளவு ஆளாக்கக்கூடிய ஒருவருக்கு தனக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சது கட்சி வளர்க்க தெரியாது அவருக்கு. இன்றைக்கி நான் எந்த பகுதி? நான் கொங்கு பகுதியா? என்னை போன்ற இளைஞர்கள் சென்னையில் அவ்வளோ பேர் இருக்கும், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இருக்கும். இன்னொன்று, வி த லீடர்ஸில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 18,50,000 உறுப்பினர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. நம்ம நிறைய இடத்துல கேம்ப் போடுறோம், நிறைய இடத்துல ஆள் சேர்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு கிரெடிபிலிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, அந்த 18 லட்சம் பேரும் நாம் எல்லாம் ஒரு ஆளை சேர்க்கணும். அந்த ஒரு ஆளை சேர்க்குற பட்சத்தில் அப்படியே இன்ட்டு 2 36 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு கேரண்டியாக இன்றைக்கே இருக்குது. கட்சி ஆரம்பிக்கும் போதே நாங்கள் எதிர்கட்சியாக தான் எங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் தமிழ்நாட்டில் எங்களுக்கு. அண்ணாமலை அண்ணனை கிராமம் தோறும் மக்கள் பார்த்தா சிரித்து வரவேற்கிறாங்களா இல்லையா? எல்லா பகுதிகளிலும் அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு கிரேஸ் இருக்கா இல்லையா? இன்னைக்கு சமூக வலைதளத்தில் அண்ணாமலை அண்ணனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையா? பாஜக இங்கே வந்து ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதுலேருந்து பிரிந்து வந்த அண்ணாமலை அவர்களுடைய கட்சிக்குமே, அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு பார்வை தானே படும். ஸோ இது வந்து ஒரு எலைட் பீப்புள் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். ஸோ நம்ம இங்கே குட் கவர்னன்ஸ் பேசுகிறோம், இங்கே வந்து ஒரு நம்ம எக்கனாமி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம முன்வைக்கிறோம் மக்கள்கிட்ட அப்படின்னா, இது எத்தனை பேருக்கு இது போய் சேரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி குட் கவர்னன்ஸ் பேசக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மக்கள் ஏற்கனவே சீமானை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இன்றைக்கு விஜய் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கும் தமிழகத்தில் சினிமா மோகம் அப்படிங்கிறது பெருவாரியான மக்கள்கிட்ட போகல. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை எதிர்பார்க்குறாங்க. குட் கவர்னன்ஸ் பேசக்கூடிய மக்களை எதிர்பார்க்கல, குட் கவர்னன்ஸ் பேசக்கூடிய ஒரு லீடரை எதிர்பார்க்கல, பொருளாதாரம் பேசக்கூடிய ஒரு லீடரை எதிர்பார்க்கல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி சொல்லிட்டீங்களா? கரிஷ்மான்ற வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. கரிஸ்மாட்டிக் லீடர் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு மக்களுக்கான செயல் திட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவரை மக்கள் வருங்காலங்களில் தேர்ந்தெடுப்பாங்க. காரணம் சார், இன்றைக்கி எல்லா பொலிட்டிஷியன் இட் இஸ் பீன் ப்ரூவ்ட் அண்ட் தே ஹவ் பீன் மக்களிடமிருந்து நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபியாக இருக்கட்டும், பல கட்சிகள் இருக்கட்டும். இன்றைக்கி புதுசுன்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. புது இயக்கமான வி த லீடர்ஸ் எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணலாமேங்க, எல்லாருமே கேள்வி கேட்கலாமேங்க. எங்களுக்கு என்ன பேரியர்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? பிஜேபியிலே இருந்தோம், பல தவறுகளை செஞ்சாலும் எங்களால் சில விஷயத்தை வாயத்திறன்னு சொல்ல முடியாது. காரணம் வி ஹாவ் அ பேரியர். ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, சில இடத்துல நம்மள டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்.
அந்த மாதிரி எந்த ஃபேக்டரும் பாஜகல இருந்து வெளியில வந்த ஒரு நபர், பாஜகவுடைய தலைவரா இருந்த ஒரு நபர், பாஜகவுடைய முகமாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வெளியில வந்து வேற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் மேலேயும் அந்த கட்சியினுடைய சாயம் தான் பூசப்படும். ஸோ அவரும் பாஜகவுடைய பி டீமா தான் செயல்படுறாரோ, ஸோ பாஜக கொண்டு வந்த கொள்கைகளையுமே அவர் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இங்க முன்வைப்பாங்க. அதை எப்படி எதிர்கொள்ளும்? சாயம்ன்றீங்க, அங்க உள்ள இருந்தோம் வெளியே வந்ததே அந்த கட்சியினுடைய சாயலை வந்து அந்த சாயத்தை வந்து வெளிக்காட்டுறது தான் அந்த கட்சியோட வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம். சாயத்துக்காக நம்ம கட்சியோட வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த கட்சியோட எதுக்கு வெளியே வந்தோம்? அந்த கட்சி வேண்டாம், அந்த கட்சியினுடைய சித்தாந்தங்களும் அந்த கட்சியினுடைய போக்கும் இனி வரும் காலங்களில் தமிழ்நாடுக்கு எடுபடாது, அடுத்த 25 வருஷத்துக்கு அந்த கட்சிக்கு வேலை இல்லை, அந்த கட்சிக்கும் அண்ணாமலைக்கு சம்மந்தம் இல்லைன்றதான் வெளியே வந்திருக்குமே தவிர இன்னும் அந்த கட்சியோட ரகசிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அந்த புரிதலில் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப நாள் நினைச்சோம்பா, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, கருணாநிதி அவர்கள் சொன்ன இது. அதே கருத்தை நீங்க மக்கள் சொல்றாங்க. அண்ணாமலை அண்ணன் இஸ் a ரைட் மேன் who was in a wrong party. முன்னாடி இருந்தாரு, இன்று ஒரு நல்ல பாதைக்கு போறாரு. இன்னைக்கு எல்லா இடங்களும் நீங்க எங்களுக்கு டோர்ஸ் ஓப்பனுங்க. விஜயா அண்ணாமலையான் கிட்ட கேள்விக்குறி. உண்மையாவே சொல்றேன், விஜயனுக்கு ஈக்குவலான செல்வாக்கு, விஜயனுக்கு ஈக்குவலான ஈர்ப்பு சக்தி ஒரு சாமானியனுக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. நான் சும்மா அதை ஃபேப்ரிகேட் பண்ணல. நீங்க எல்லா கிராமங்களும் பிஜேபி கொடி எப்படி வந்துச்சு? இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் எண்மண் யாத்திரை போகும்போது எதுக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க? ஆயிரக்கணக்கான பேர். அண்ணாமலை என்கிற ஒற்றை நபர் இன்னைக்கு எல்லா பக்கமும் எல்லா வீடுகளிலும் விஜய் எப்படி இருக்கிறாரோ அண்ணன் அண்ணாமலை அவர்களும் இருக்க தானே செய்கிறாரு. அது ரியாலிட்டி இல்லைங்க. அந்த எங்களுடைய கட்சிங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் அட்ரஸ் பண்ணக்கூடிய தகுதி எங்கள் ஒருத்தருக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தாவேக்காவை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி எங்கள் ஒருத்தருக்கு தான் இருக்குது. காரணம், நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இதுவரை வரவில்லை. ஒரு மக்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு வந்து பீப்புள் சர்வீஸ்க்காக வராருங்க. அது ஏற்கணும் இல்லைங்க. ஓகே, இறுதிய ஒரு 2 கேள்விகள் மட்டும். இல்லை கடைசியா ஒரு விஷயம், இன்னைக்கு வீத லீடருங்கிற அமைப்பு மூலம் எங்களுக்கு ஒரு லீடர் கிடைச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க கட்சியில நிறைய கேடர்ஸும் கிடைச்சிட்டாங்க. 2031 மக்கள் எங்களுக்காக லேடர் போட காத்துட்டு இருக்காங்க சார். அந்த லேடர்ல ஏறி சாமானியர் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய காட்சி நிச்சயம் தமிழ்நாட்டில் வரும். இந்த பேசிட்டு இருக்காங்க பாருங்க அரைகூவல், இந்த கூவலுக்கெல்லாம் 2031 பதில் தரப்படும் என்பது தெரிவித்து இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பயணிக்கிறோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.